ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, உன்னிடத்தில் மிக முக்கியமான விஷயத்தை கூறவே நான் வந்துள்ளேன். உன்னுடைய வாழ்க்கையை பங்கு போட்டு கொள்ள வேண்டும் என்று ஒருவர் நினைக்கின்றார். எதற்காக அப்படி நினைக்கின்றார்? அவ்வாறு யார் நினைக்கின்றார் என்பதை பற்றி முழுமையாக கூறுகின்றேன். இதை புறக்கணிக்காமல் கேட்டுவிடு தங்கமே. நீயும் உன்னுடைய துணையும் ஒருவர் மீது ஒருவர் அளவுக்கற்ற அன்போடு, பாசத்தோடு, உண்மையோடு இருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் இருவது இவ்வளவு உண்மையாகவும் ஒற்றுமையாகவும் இருப்பது ஒரு சிலருக்கு பிடிக்கவில்லை. உன்னுடைய துணையின் மீது ஒருவர் எப்பொழுதும் கண் வைத்து கொண்டே இருக்கின்றார். அவரை எப்படியாவது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிறு பகுதியாக நினைக்க வேண்டும், அவர் நம்மீது கவனம் செலுத்த வேண்டும் என்று ஒருவர் நினைக்கின்றார். அச்சமயத்தில் அவருக்கு, உன் துணைக்கு அவர் மீது முழு ஈடுபாடு வர வேண்டும், அதற்கு ஏதாவது நாம் செய்ய வேண்டும் என்றும் யோசித்து கொண்டிருக்கின்றார். உன் வாழ்க்கையை பங்கு போட்டு கொள்ள நினைக்கின்றார். உன்னுடைய துணையின் ஒன்றாக வேலை புரியும் ஒருவர்தான் இவ்வாறு நினைத்து கொண்டிருக்கின்றார். ஒருவேளை என்னுடைய துணைக்கு அவர் மீது விருப்பம் வந்துவிடுமோ என்ற கவலை உனக்கு வேண்டாம். உன்னுடைய துணை உனக்கானவர், உனக்கு உண்மையானவர். அவருடைய மனதில் உன்னை தவிர வேறு யாருக்கும் இடமில்லை என்பதில் அவர் தெள்ளத் தெளிவாக இருக்கின்றார். இப்பொழுது இருக்கும் சமூகத்தில் திருமணமானவர்களின் மீது அதிக அளவிற்கு நேசம் வருவது இயல்பாகிவிடுகின்றது. அதில் ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து வேறு ஒரு அன்பிற்கு அடிமையாகி விடுகின்றார்கள். ஆனால் அதுபோல உன்னுடைய துணை நிச்சயமாக செய்ய மாட்டார். ஏனென்றால் அவர் உன் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருக்கின்றார். உன் மீது கொண்டுள்ள நேசம் இணை புரியாதது. அதனால் உன்னை தவிர இந்த ஜென்மத்தில் வேறு யாரையும் அவர் மனதார நினைத்து கூட பார்க்க மாட்டார். அதை பலமுறை அவரே உன்னிடத்தில் கூறியிருக்கின்றார். அது வெறும் வார்த்தைகள் மட்டும் அல்ல தங்கமே, அவர் மனதார கூறிய வார்த்தைகள். அது அவருடைய பொறுப்பும் கூட. அவர் தவறு செய்யாமல் இருந்தால் அவருக்கு நல்லது. நிச்சயம் அவர் தவறு செய்யவும் மாட்டார். இது அவர் மீது நான் கொண்டுள்ள நம்பிக்கை. நீயும் அதே நம்பிக்கையுடன் இரு. தப்பி தவறியும் நீ அவரை சந்தேகப்பட்டு புறக்கணித்து விடாதே. உன்னுடைய துணை உனக்கு உண்மையாக இருக்கின்றார் 100%. நீயும் அப்படித்தான் இருக்கின்றாய். நீங்கள் இருவரும் இவ்வுலகத்தில் நன்றாக ஒற்றுமையாக வாழக்கூடிய தம்பதிகள். எத்தனை பேர் பங்கு போட நினைத்தாலும் உங்கள் இருவரையும் பிரிக்க முடியாது. இதை மட்டும் நன்றாக உன் மனதில் பதித்து வைத்துக்கொள். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.